அவர் வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவரை வாயை பிடுங்கி நீங்க வந்து அந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கீங்களாமே, இந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கீங்களாமே அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை பேச வைக்கிறாங்க. அதுல அவர் பேசுறாரு. ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம், அவர் சொல்லாத விஷயம் எனக்கு கிடைச்சது. அவரை சஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு சஸ்பென்ஷன் பேப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பேர்கிட்ட உட்காந்து என்கொயர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி இவரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு கிரவுண்ட்ஸை தயார் பண்ணிருக்காங்க. பஸ்ல வருவார், நடந்து வருவார். எப்ப கேட்டாலும் அவருக்கு வண்டி கொடுக்க மாட்டாங்க. அவரை நாங்க ரொம்ப பாவமாவே பார்ப்போம். ஆனா அவர் யாரையும் அந்த 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 பவர்ல இருக்கிற ஆட்கள் சொல்ற இல்லீகலான விஷயங்கள் எல்லாம் உடனே ஏத்துக்க மாட்டார். அவர் எப்பயுமே எதிர்த்து சொல்லுவாரு, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு. அப்ப அவர் அவமானப்படுத்துறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற வெஹிக்கிளை பிடிங்கிடுவாங்க. அந்த வெஹிக்கிளை வாங்கிட்டு அந்த வெஹிக்கிளை நாங்க வந்து வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த வெஹிக்கிளை வச்சுக்குவாங்க. அவருக்கு வெஹிக்கிள் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க திருப்பி வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து திருப்பி அவங்க வந்து பேரண்ட் யூனிட்டுக்கு உள்ள வரும்போது அவங்கள பழி வாங்குறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பழி வாங்கும் நடவடிக்கை தான். இது வந்து சாதாரண ஆனா காவல்துறையில வெஹிக்கிளை வச்சு பழி வாங்குறது ஒரு சாதாரணமான மோடஸ் ஆபரண்டி. இது வந்து ஒரு பழமையான நடைமுறை அப்படிங்கிறீங்க. இட்ஸ் கஷ்டம். அதே மாதிரி நம்ம கைதியை வந்து பிடிச்சிடறோம், ஒரு குற்றவாளியை வழியில பிடிச்சிடறோம். அப்ப அந்த ஜீப்ல ஏத்தி கொண்டு வரதுக்கு ஈஸியா இருக்குமா? ஒரு கான்ட்ரவன்ஸை பிடிச்சிடறோம், அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்களை பிடிச்சிடறோம், அதை ஜீப்ல ஏத்தி கொண்டு வரது வசதியா இருக்குமா? நீங்க அந்த ஜீப்பை கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க பிள்ளைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கும் ஸ்கூல் போறதுக்கும் உங்க நாய்க்குட்டியை குளிப்பாட்டி கொண்டு வரதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, சுந்தரேஸ்வரன் மாதிரி ஆட்கள் தெருவை வந்து கத்துறத தவிர என்ன பண்ண முடியும்? இந்த விஷயங்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்து இப்ப வந்து பாருங்க, அவரு ரொம்ப மோசமானவர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு காவல்துறைக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நீதி என்ன, பிரச்சனை என்னன்னு தான் நம்ம பேசணுமே ஒழிய, பாருங்க இந்த குற்றம் சொல்றவரே தப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஒரு மனநிலை வந்து தப்பான மனநிலை. நான் ஏற்கனவே ஒரு இடத்துல கூட நான் சொன்னேன், டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் எங்களை போலவே வாழ்ந்த ஒரு ஆள். ஆனா இன்னைக்கு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அது போலவே வாழ்றாரானா கிடையாது. காட்சிக்கு எளியவர் இல்லை. அவர் மேல பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதே மாதிரி செந்தில் வேலன் மேல பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஏன் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் மற்றவங்க மேல இல்லாம இவங்க மேல எல்லாம் இருக்குதுன்னா, இவங்க வந்து அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. நீங்க வந்து வால்டர் தேவாரம்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? மிகச்சிறந்த ஒரு காவல் அதிகாரியா எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம். ஆனா எத்தனை நக்சலைட்ன்ற பேர்ல எத்தனை தர்மபுரியில எத்தனை மாணவர்களை சுட்டு கொண்டிருக்காரு தெரியுமா? அப்படியே கணக்கு கடங்காது. இன்னைக்கு அந்த தருமபுரி பகுதிகளில் போய் பேசுனீங்கன்னா மக்கள் வந்து சொல்லுவாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008899. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணையத்தின் வாயிலாக இணைகிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி, காவல்துறை பற்றிய ஆய்வாளர், மரியாதைக்குரிய திரு முத்துகுணா அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள். அண்மையில் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை கூர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க. அது தொடர்பான உங்களுக்கு கருத்துகளும் பொதுவெளியில பகிர்ந்தவனமே இருக்கிறீங்க. அந்த அடிப்படையில நேற்றிலிருந்து தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுவது மயிலாடுதுறையினுடைய மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி திரு சுந்தரேசன் அவர்களுடைய விவகாரங்கள் தான். முதலாவது விவகாரங்கள் வந்து நீங்களும் பல இடங்களில் பேசியிருக்கீங்க, ரெட் பேச கூட பேசியிருந்தீங்க. அது குறித்தான விவரங்கள் நம்முடைய பார்வையாளர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த பரபரப்பு, இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் நடக்கிற இந்த பரபரப்பு இருக்குல்ல, இன்னைக்கும் அவருடைய பிரஸ் மீட் நீங்க பார்த்திருப்பீங்க. நடந்தது என்ன, இதுக்கு யாரு காரணம் நினைக்கிறீங்க நீங்க? இன்னைக்கு அவர் கொடுத்தது பிரஸ் மீட்டான்னு எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. அவரை பிரஸ் திறத்துது. அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஸ்பைசியான மேட்டர் வந்து சேர்ந்துராதா அப்படின்ற மாதிரி பிரஸ் திறத்துது. அவர் பிரஸ் மீட் அவர் கூப்பிட்டாரான்னு தெரியல. அத்தனை பேர் அவர் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அவர் வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவரை வாயை பிடுங்கி நீங்க வந்து அந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கீங்களாமே, இந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கீங்களாமே அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை பேச வைக்கிறாங்க. அதுல அவர் பேசுறாரு. ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம், அவர் சொல்லாத விஷயம் எனக்கு கிடைச்சது.
அவரை சஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு சஸ்பென்ஷன் பேப்பர் ரெடி பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யாரு இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. உங்களால சரியா பார்க்க முடியுமான்னு தெரியல. நான் கேமராவில் காமிக்கும் போது தலைகீழ இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே படிக்கலாம் சார். அது இதுல தலைகீழா பாத்தீங்கன்னா இல்ல, நேரா தான் இருக்குது. ஒரு நிமிஷம் நான் வேணா படிக்கிறேன் சார், ட்ரை பண்றேன். கொஞ்சம் கடினம் தான் சார். ஆனா நான் படிக்கிறேன். இல்ல சார், படிக்கிறேன் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் டு தி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் திரு எம் சுந்தரேசன், டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட், கோயிங் டு ஆபீஸ் பை வாக், கேவ் மீடியா ரிப்போர்ட் அகேன்ஸ்ட் போலீஸ் ஆபீசர்ஸ், ஸ்போக் இன் VHF டு கண்ட்ரோல் ரூம் அகேன்ஸ்ட் ஆபீசர்ஸ், டீடைல் ரிப்போர்ட். ஓகே, கரெக்ட். அதான் இது வந்து நீங்க அந்த டைட்டில் படிக்கிறீங்க. நான் வந்து இதுக்கு மேல இருக்கிற ஆட்களோட பேரை சொல்றேன். இந்த லெட்டர் யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, யார் எழுதிருக்காங்கன்னா டிஐஜி தஞ்சாவூர் ரேஞ்ச். அவரு யாருக்கு எழுதுறாருன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சென்ட்ரல் ஜோன் திருச்சி. இவருக்கு எழுதுறாரு அந்த ரெக்கமெண்டேஷன்ல. இதுல வந்துட்டு ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பேர்கிட்ட உட்கார்ந்து என்கொயர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி இவரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு கிரவுண்ட்ஸை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான வேலைப்பாடுகள். ஆமா நடந்திருக்கு. ஒரு 5 பக்க ரிப்போர்ட். இந்த 5 பக்க ரிப்போர்ட், இந்த 5 பக்க ரிப்போர்ட்ல தான் அவரை எப்படி சஸ்பெண்ட் பண்ண போறாங்கன்னு பேசியிருக்காங்க. ஓகே, சோ பேசியிருக்காங்க. இந்த 5 பக்க ரிப்போர்ட்டை வந்து இன்னைக்கு அவருக்கு போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அநேகமா சஸ்பெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து இப்ப அவருக்கு தனிப்பட்ட முறையில அனுப்பப்பட்டதா இல்ல யாருக்கு அனுப்பப்பட்டது? இது வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரலுக்கு அனுப்பப்பட்டது. ஓகே, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் வந்து அது சஸ்பென்ஷன் ஆர்டரை கிரியேட் பண்ணுவார். ஓகே, இத பேஸ் பண்ணி. சோ இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து என்னோட போலீஸ் ஆபீசர்ஸ் சொன்னார் இல்லையா, அத்தனை பேரும் அவருக்கு எகென்ஸ்டா எவிடன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து 2 போலீஸ் ஆபீசர்ஸ் சொல்றாங்க, நாங்க வந்து அவர்கிட்ட வேலை செய்யும் போது தற்கொலை பண்ணிக்கிற மனநிலைக்கு போயிட்டோம், தற்கொலை கமிட் பண்ணிட்டோம்னு வேற சொல்லிட்டாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல. ஓகே, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் காவல்துறை எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு கத்தி மேல நடக்கிறது போல. நீங்க கொஞ்சம் சருகி விழுறீங்கன்னா அத்தனை கத்தியும் உங்களை குத்தி கொல்லும். அதே மாதிரி இப்ப இதுல வந்துட்டு அவர் அங்க இருக்கும்போது அவருக்கு ஆதரவு செஞ்ச சப் இன்ஸ்பெக்டர்ஸ், அவருக்கு ஏசி வாங்கி கொடுத்த சப் இன்ஸ்பெக்டர், பிரிண்டர் வாங்கி கொடுத்த சப் இன்ஸ்பெக்டர்லாம் இன்னைக்கு வந்துட்டு பிரிண்டர் வந்து எங்களை மிரட்டி வாங்கினாருன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, எங்களை வந்து தொல்லை கொடுத்து வாங்கினாருன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 காவல்துறையினுடைய மனநிலை. ஒருத்தர் வந்து பவர்ல இருந்து நகர்றாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பகர்ல இருக்க மற்றவங்க கூட தான் சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி மற்றவங்களை நீங்க வந்து இப்போ ஒரு எஸ்பி இருக்காருன்னா எஸ்பியை மீறி ஒன்னும் அவர் டிஎஸ்பிக்காக வந்து உண்மையை பேசிட்டு நின்ற மாட்டாங்க கீழே இருக்கிற காவலர்களும் இன்ஸ்பெக்டர்ஸும். இப்ப அந்த பிரச்சனைக்குள்ள இப்ப சுந்தரவேசன் மாட்டிக்கிட்டார். இவர் வந்து அடுத்து வந்து இப்ப சஸ்பென்ஷனை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சஸ்பென்ஷன் வந்த பிறகு அவருக்கு அடுத்து என்கொயரி வரும். அதுக்கு அடுத்து அவரை வந்து துறை ரீதியான நடவடிக்கைகள் போவோம். அது மட்டும் இல்லாம அவர் மேல கிரிமினல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வேலைப்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஆதாரம் வேணுமே சார், அடிப்படை முகாந்திரம் இல்லாம நீங்க எப்படி பண்ண முடியும்? காவல்துறையில இருக்கிற போது அவங்க எந்த விதமான ஆதாரங்களையும் உருவாக்க முடியுமா முடியாதா? எந்த விதமான ஆதாரங்களையும். ஒரே ஒரு சந்தேகம் சார், இது பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது? அதாவது ஒரு ஜீப்பு தரல அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகணுமா? எனக்கு புரியல. இந்த சிஸ்டம் எப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுது? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் வேலை செஞ்ச காலத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப நேர்மையா வேலை செய்வார். அவரு வந்து எல்லாரும் கேட்கிற மாதிரி அந்த காசுலாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். எல்லாரும் கொடுக்கறது மாதிரி காசுலாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாரு. செங்கல்பட்டு ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல நான் வேலை செஞ்சேன். அப்ப அதுக்கு பேர் செங்கல்பட்டு ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். எண்ணூர்ல இருந்து மாதவரம், புழல் இப்படி சுத்தி வந்து அது வந்து அந்த சென்னையை சுத்தி இருக்கிற வட்டங்கள்ல ஃபுல்லா சுத்தி வந்து இந்த பக்கம் நீலாங்கரை வரை முடியும்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்த இன்ஸ்பெக்டர், அவர் பேரை நான் மறந்துட்டேன். அவர் எப்பயுமே வந்து கிரைம் மீட்டிங் வரும்போது நடந்து வருவார், பஸ்ல வருவார், நடந்து வருவார்.
எப்ப கேட்டாலும் அவருக்கு வண்டி கொடுக்க மாட்டாங்க. அவரை நாங்க ரொம்ப பாவமாவே பார்ப்போம். ஆனா அவர் யாரையும் அந்த 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 பவர்ல இருக்கிற ஆட்கள் சொல்ற இல்லீகலான விஷயங்கள் எல்லாம் உடனே ஏத்துக்க மாட்டாரு. அவர் எப்பயுமே எதிர்த்து சொல்லுவாரு, நீங்க பண்றது தப்பு அப்படின்னுவாரு. அப்ப அவர் அவமானப்படுத்துறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற வெஹிக்கிளை பிடிங்கிடுவாங்க. அந்த வெஹிக்கிளை வாங்கிட்டு, அந்த வெஹிக்கிளை நாங்க வந்து வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த வெஹிக்கிளை வச்சுக்குவாங்க. அவருக்கு வெஹிக்கிள் கொடுக்க மாட்டாங்க. அவரும் கூச்சமே படாம கையில ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பல்லவன் பஸ்ல ஏறி அழகா வந்து இறங்கி லேட்டா வருவாரு. ஏன் லேட்டா வந்தீங்கன்னா, நான் பஸ்ல வந்தேன் சார், ஸ்டேஷன்ல இருந்து இங்க வரதுக்கு இவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸ்டேஷன் அந்த கிரைம் மீட்டிங்ல வருவாரு. கிரைம் மீட்டிங் முடிச்ச உடனே அங்கிருந்து நடந்து அப்படியே போயிருவாரு. நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுந்தரேசன்களை பார்த்துட்டேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுந்தரேசனை பார்த்துட்டேன். இன்னைக்கு சுந்தரேசனுக்கு இருக்கிற அந்த மீடியா வெளிச்சம், இன்னைக்கு இருக்கிற அந்த வெளிச்சம் வந்துட்டு அன்னைக்கு அவருக்கு கிடையாது. கிடையாது. ஆனா அவரை போல நிறைய பேரு அங்கங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கான். யாரு அந்த பொது நீரோட்டத்தோட சேர்ந்து ஓடலையோ அவங்கள தனிமைப்படுத்துற ஒரு 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 இதுதான் அந்த ஜீப் பிரச்சனை. அதே மாதிரி இப்ப சுந்தரேசனை பொறுத்த வரைக்கும் சுந்தரேசன் கலால் பணியில இருக்காரு. கலால் பணியில வந்துட்டு நீங்க வந்து நடந்து போயெல்லாம் அந்த வேலையை செய்ய முடியாது. நீங்க வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாத்துக்கும் இன்சார்ஜ் அப்படின்னா, நீங்க 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்சார்ஜ். அவர் மயிலாடுதுறையும் சீர்காழியும் 2த்தையும் அவரு பாக்குறாருன்னா, நடந்து போய் எந்த இதை பார்ப்பாரு அவரு? அப்ப பிரச்சனை எங்க அப்படின்னா, பிரச்சனை எங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்துட்டு அந்த பழிவாங்கும் மனநிலையில தான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? இல்ல அவ்வளவு தூரம் போகுமான்னு கேக்குறேன். அதாவது ஆபீஸ் ரூம்ல ஏசி போட்டது, பிரிண்டர் போட்டது, இதுல எல்லாம் பிரச்சனை, இப்படி இல்லாம ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்தை இது எழுப்பல உங்களுக்கு? இல்ல அதான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அவர் வேற பிரச்சனைகளுடைய தொடர்ச்சி தான் இது. ஏற்கனவே அவர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல வேலை செய்யறாரு. அங்க இருக்கும்போது காவல்துறைக்கு எதிராக ஒரு சில வழக்குகள்ல முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவுகள்ல இன்னைக்கு ஐஜி இன்டெலிஜென்ஸா இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க அவரை பார்த்து. எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒரு முடிவை வந்து போலீஸ்காரர்களுக்கு எதிராக எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க திருப்பி வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து திருப்பி அவங்க வந்து பேரண்ட் யூனிட்டுக்கு உள்ள வரும்போது அவங்கள பழி வாங்குறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான். இது வந்து சாதாரண ஆனா காவல்துறையில வெஹிக்கிளை வச்சு பழி வாங்குறது ஒரு சாதாரணமான மோடஸ் ஆபரண்டி. இது வந்து ஒரு வழமையான நடைமுறை அப்படிங்கிறீங்க. இட்ஸ் a கஷ்டம். அதே மாதிரி இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். சமீபத்துல ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வீட்டுல 10 வண்டி இருக்கான். 10 வண்டி இருக்கான். அதே மாதிரி வண்டி இருக்கு. ஏன் அவ்வளவு வண்டி இருக்கு அவர் வீட்டுல? அவரு 10 வண்டியை கொண்டு வந்து அவர் வீட்டுல வச்சிருக்காரு. டிஃபரெண்ட் யூனிட்ல இருந்து கொண்டு வந்து அவர் வீட்டுல வச்சிட்டு இருக்காரு. 10 வண்டியை வச்சிருக்காரு. அந்த 10 வண்டிக்கான டிரைவரும் அவரே தான் ஹோல்ட் பண்றாரு. இப்ப 10 வண்டியை அவரு ஒர்க் பண்ற யூனிட்ல இருந்து வாங்கியிருக்க மாட்டாரு. வெவ்வேறு யூனிட்ல இருந்து கொண்டு வந்திருப்பாரு, வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அவரே ஹோல்ட் பண்ணிக்குவாரு. அதுல ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய நண்பர்கள் வராங்க இல்லையா, வெளி மாநிலங்கள்ல இருந்து வராங்க, வெளி மாநிலத்துல இருந்து அவர் வர பேட்ச்மெட்ஸ் வராங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் இந்த வண்டியில கொடுத்து மகாபலிபுரம் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படிலாம் இத வந்துட்டு ஒரு டூர் மாதிரி நடத்துவாராம் ஐபிஎஸ் ஆபீசர். இந்த மாதிரி நான் வேலை செய்யும் போதும் நான் ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு திருப்பதி வரவே போக வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டேன். நான் காவல்துறை கணினி பிரிவில் அப்ப வேலை செஞ்சேன். இல்ல கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாருன்னு சொல்றீங்க, அப்படி புரிஞ்சுக்கவா? முழுக்க பேரோட சொல்றேன். அமித் வர்மா அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவர் இறந்து போயிட்டார். அவருடைய நண்பர்கள் 2 பேர் வராங்க, வட இந்தியர்கள். அவங்க ஒரு பெண் ஒரு ஆண் வராங்க. இவங்க 2 பேரையும் திருப்பதி வரை அழைச்சிட்டு போய் அந்த திருப்பதி கோயிலுக்குள்ள அவங்கள ஈஸியா கொண்டு போய் காமிச்சு கொண்டு வந்து திருப்பி வெளியே வந்து சென்னைக்கு விட வேண்டிய பொறுப்பு எனக்கு கொடுக்குறாங்க. ஆனா இது என்னோட வேலை கிடையாது. ஆனா 6 மணிக்கே நீ கிளம்பி ரெடியா இருக்கணும். உன் வீட்டுல கார் வந்து உன்னை பிக்கப் பண்ணணும், கவர்மெண்ட் காரு, போலீஸ் காரு. நீ அந்த கார்ல ஏறிக்கணும். அவங்கள போய் இந்த ஹோட்டல்ல பிக்கப் பண்ணணும். அவங்க 2 பேரும் உங்க கார்ல ஏறிக்குவாங்க. அவங்கள நீ அழைச்சிக்கிட்டு திருப்பதிக்கு போகணும். திருப்பதிக்கு போற வழியில திருத்தணியில போகணும். திருத்தணியில ஒரு போலீஸ் இருப்பாரு. அந்த போலீஸை நீ அழைச்சிக்கணும். திருத்தணி ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் அழைச்சிக்கணும். அவரு உங்க கூட வந்து திருப்பதி வரை வருவார். அங்க திருப்பதியில இருக்கக்கூடிய ஒரு லயசன் ஆபீசர் ஒருத்தர், அவன் போலீஸ் ஆபீசர், அவனை மீட் பண்ணோம். அவன் வந்து உங்களை வந்து ஈஸியா உள்ள கூட்டிட்டு போயிட்டு வெளியே கொண்டு வந்து விட்டுருவான்.
நான் அன்னைக்கு ஃபுல்லா கிட்டத்தட்ட சென்னையில இருந்து கிளம்பி அன்னைக்கு இரவு வந்து 6 மணி 7 மணிக்கு தான் திருப்பி வந்து நான் சென்னைக்கு வந்து சேர்றேன் வச்சுக்கோங்களேன். இந்த வேலையை செய்யறதுல எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது. இது உங்க வேலையுமே கிடையாது. என்னுடைய வேலை கிடையாது. ஆனா என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் என்ன அனுப்புறாங்க. அந்த இடத்துக்கு நீங்க போகணும், நீ பண்ணணும்ட்டு. பண்ண முடியாதுன்னா போய் ஐஜி கிட்ட போய் சொல்லு அப்படின்றாங்க. என்ன ஆனா அது ஐஜிக்காக நடக்கிற ஒரு ஒர்க்கு, ஐஜியினுடைய நண்பர்கள் நான் அழைச்சிட்டு போறேன். நான் ஆங்கிலம்லாம் பேசுவேன்றதுனால என்ன ஃபோர்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போக சொல்றாங்க. நானும் அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டேன். இது வந்து இது போல அந்த வண்டி எப்படி தப்பாக பயன்படுத்தப்படுதுன்றது. இந்த வண்டி திருப்பதி போறதுக்கான வண்டியா இல்ல வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக பயன்படுத்துற வண்டியா, ஆய்வுக்கான வண்டி தானே அது, காவல் பணிக்காக பயன்படுத்துற வண்டியா இல்ல அவருடைய நண்பர்கள் சுத்தி பார்க்கறதுக்காக உல்லாச பயணம் செய்வதற்காக வந்த வண்டியா? இப்ப அந்த வண்டிக்கு பயன்படுத்தின திருப்பதி வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு பெட்ரோல் போட்டோம் இல்ல, இந்த பெட்ரோல் வந்து ஏற்கனவே நாம சென்னையில ஒரு பெட்ரோல் போடுறதுக்குனே ஒரு இடம் இருக்கு. சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு பெட்ரோல் போடுறதுக்குனே ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பம்ப் இருக்கும். அந்த பம்ப்ல தான் பெட்ரோல் போடுவோம். நம்ம எல்லா போலீஸ் வெஹிக்கிள்ஸும் அங்கதான் பெட்ரோல் போடுவோம். அங்கதான் இந்த வண்டிக்கு ஃபுல்லா பெட்ரோல் போட்டுக்கிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டு வரோம். அப்ப இந்த பெட்ரோல் இருக்கு இல்லையா, இது காவல் பணிக்கு பயன்படுத்த வேண்டிய பெட்ரோலை நீங்க வந்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. காவல் பணி பேரை சொல்லி திருடி நீங்க அதை வந்துட்டு தப்பான வழிக்கு பயன்படுத்துறீங்க. இப்ப இது போல பல ஆபீசர்ஸ் பல வண்டிகளை வீட்டுல வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆபீசர் வந்து கிட்டத்தட்ட 5 வண்டிகளை வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு 5 வண்டியும் அவருக்கான வண்டி கிடையாது, அவரு ஒர்க் பண்ற யூனிட்டுக்கான வண்டி கிடையாது, வெளியில இருந்து வாங்கி வச்சுக்கிட்டாரு. அவருடைய மகள்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவரு நாய் அழைச்சிட்டு போறதுக்கும் வண்டி. இந்த வண்டிக்கான பெட்ரோல் கணக்கு போட்டீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்குமே 80 லிட்டர் பெட்ரோல் இருக்கும். ஒரு மாசத்துல அந்த வண்டிக்கான பெட்ரோல் மட்டும் 80 லிட்டர் பெட்ரோலோ அல்லது டீசலோ. அந்த 80 லிட்டர் பெட்ரோலும் 80 லிட்டர் டீசலுடைய சார்ஜஸ் வந்து நீங்க கவுண்ட் பண்ணுங்க எவ்வளவு ஆகுது. இந்தியால இன்னைக்கு எவ்வளவு பணம் தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபான்னு வச்சுங்கன்னு வச்சுக்கலாம். 80 105 ரூபா இருக்கு சார். எவ்வளவு? 105 ரூபான்னு வச்சுக்கலாம் ஒரு லிட்டர். ஒரு 100 வச்சுக்கோங்க, 100 வச்சு கணக்கு ஈஸியா வரும் நமக்கு. 80னா எத்தனை ஆச்சு? 80னா 8000 ஆச்சு சார். 8000 இன்டு 5 40,000 சார். 40,000 பெட்ரோலுக்கு மட்டுமே அவர் திருடுறாரு. காவல்துறை அதிகாரியா வேலை செய்யற ஒருத்தர் 40,000 அவர் காவல்துறை அதிகாரியா திருடுறாரு. இது முடிஞ்சது இல்ல, அவர் வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் 2 டிரைவர் வச்சிருப்பாரு. இந்த ஒவ்வொரு வண்டிக்கும் 2 டிரைவர் வச்சிருக்காருல்ல, அந்த 2 டிரைவருக்கும் சம்பளம் எவ்வளவுன்னு கணக்கு போட்டுங்க. ஒருத்தருக்கும் 80,000 மாச சம்பளம் குறைஞ்சபட்சமா வச்சுக்குவோம். 80,000னா 2னா 1.5 லட்சம் ஆயிடுது. கிட்டத்தட்ட 1.6 நம்ம 1.5 வச்சுக்குவோம். 4 வண்டிக்கு 1.5 லட்சம்னா எத்தனை? 4 வண்டி 1.5 லட்சம் எவ்வளவு ஆச்சு? 2 வண்டி 6 லட்சம் ஆச்சு சார். 6 லட்சம் ரூபாய அவரு சம்பளமே கொடுக்காம கூலிகளை வேலை திருடுறாரு. காவல்துறையில வேலை செய்யறதன் மூலமா அவர் ஒரு மாசத்துல எவ்வளவு திருடுறாரு பாருங்களேன். இவ்வளவு தூரம் கால்குலேஷன் இருக்குன்னு நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு புரியுது. அப்ப இது எல்லாமே இப்படி திருடும் போது நார்மலா வந்து ஒருத்தன் ப்ரொஹிபிஷன்ல வேலை செய்யும் போது அவனுக்கு எப்படி அவனுக்கு அதாவது அவன்கிட்ட தான் அந்த பணமும் அந்த வேலையும் அந்த வண்டியும் வந்து சேரணும், அந்த பெட்ரோலும் வந்து சேரணும். ஆனா அவங்கிட்ட போகாம வேற யாருக்கிட்டயோ போகுது. பட் ஆனா அவங்க ஒரு ரீசன் சொல்றாங்கல்ல, முதலமைச்சர் வந்துட்டு போறாரு மயிலாடுதுறைக்கு, ஒரு பந்தோபஸ்துக்கு தேவைப்படுது, மினிஸ்டர்ஸ் அங்க இருக்கிறாங்க, அவசரத்துக்காக எடுத்துட்டு வேறொரு வாகனத்தை கொடுத்தோம். another vehicle to him. ஆனா அவருதான் அதை நிராகரிச்சுட்டு போறாருன்றாங்கன்னும் போது நம்ம இங்க எப்படி வெறும் குறை சொல்ல முடியும் அரசாங்கத்தை மட்டும்? நிராகரிச்சுட்டு போறாருன்னு சொல்லல, அவர் எடுத்து பயன்படுத்தி பாக்குறாரு. ஆனா அது பயன்பாட்டுக்கு உரிய வண்டியா இல்ல, அவர் வந்து மால் ஃபங்க்ஷனா இருக்குன்றாரு, அது பழுதடைந்த நிலையில இருக்குதுன்றாரு. அப்படியா கொடுப்பாங்க? அப்படிதான் கொடுப்பாங்க. என்ன சார் சொல்றீங்க? நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். வண்டி கொடுப்பாங்க, வண்டி வந்து ஓடுற கண்டிஷனே இருக்காது. நீங்க கொஞ்சம் ஏதாவது பாத்துக்கிட்டு ரெடி பண்ணி ஓட்டிக்கோங்க சார்வாங்க. அப்ப நீங்க பாத்துக்கிட்டு ரெடி பண்ணி ஓட்டிக்கணும்னா நீங்க காசு எங்கேயாவது திருட்டுத்தனமா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பார்த்து ரெடி பண்ணி ஓட்டுறது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன் அரசு போலீஸ் துறை கொடுக்க மாட்டாங்களா? காசு கொடுக்க மாட்டாங்க சரி பண்றது? எல்லாத்துக்குமே பட்ஜெட் தானே அருள்மொழிவர்மன். எல்லாத்துக்குமே இப்ப ஒரு வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ்க்குனா அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட்டுக்குள்ளதான் அது நடக்கும் இல்லையா? உங்ககிட்ட வந்துட்டு கொடுத்தா அந்த பட்ஜெட்டும் யாருக்கு தெரியுமா போகும்?
ஐஜி வண்டி, டிஐஜி வண்டி, எஸ்பி வண்டி, டிஜி வண்டின்னு போகும். கீழ ஓகே. இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பட்ஜெட் வந்து ஃப்ளோ ஆகி கீழே வராது. அப்ப கீழ இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒரு சாராயம் வைக்கிறவனை புடிச்சு, டேய் இத வந்து ரெடி பண்றா. அப்ப ஊழலுக்கு காரணமா இருக்கிறதே இந்த ஜீப்பு தான். சார் ஒரு ஜீப் பிரச்சனைல எவ்வளவு பெரிய மேட்டர் இருக்குங்கிறத நீங்க சொல்லும்போது தான் சார் புரியுது. ஜீப்பு பிரச்சனை தான். நீங்க நீங்க அந்த ஜீப்பு ஒரு பிரச்சனையா நீங்க கேட்டீங்க. அந்த ஜீப்பு தான் பிரச்சனையே போலீஸ் ஸ்டேஷன்ல. அவன் ஜீப்ல ஒருத்தன் வந்து இப்ப 2 வீலர்ல போய் ஒரு பெட்ரோல் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோல்ன்றது வந்து சுத்தி வர்றது, ரோந்து பணி. எத்தனை பேர்? 2 பேர் போலாம் மேக்ஸிமம் ஒரு ஜீப்ல, ஒரு ஒரு மோட்டார் சைக்கிள்ல. ஆனா அது ஜீப்லன்னா நம்ம ஒரு 4 பேரை ஏத்திக்கலாம்ல. டெஃபினட்டா ஏத்த முடியும். அந்த 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 ரோந்து பணியே எஃபெக்டிவா இருக்குமா இல்லையா? எஸ். அதே மாதிரி நம்ம கைதியை வந்து பிடிச்சிடறோம், ஒரு குற்றவாளியை வழியில பிடிச்சிடறோம். அப்ப அந்த ஜீப்ல ஏத்தி கொண்டு வரதுக்கு ஈஸியா இருக்குமா? ஒரு கான்ட்ரபன்ஸை பிடிச்சிடறோம், அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்களை பிடிச்சிடறோம். அதை ஜீப்ல ஏத்தி கொண்டு வரது வசதியா இருக்குமா? நீங்க அந்த ஜீப்பை கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க பிள்ளைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கும் ஸ்கூல் போறதுக்கும் உங்க நாய்க்குட்டியை குளிப்பாட்டி கொண்டு வரதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, சுந்தரேஸ்வரன் மாதிரி ஆட்கள் தெருவுல வந்து கத்துறதை தவிர என்ன பண்ண முடியும்? இல்ல இன்னொன்னு சொல்றேன். நீங்க வந்து இப்ப நானுமே அவரை பற்றி கேள்விப்பட்ட உடனே எங்களுடைய ஊடகத்துல ஒரு வீடியோ ஒண்ணு போட்டோம். ஆனா அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பழைய வழக்குகள் இருக்கு. அவர் மேலேயே ஊழல் வழக்கு, லஞ்சம் வழக்கம் இருக்குது. அவரே வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் தான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. ஆனா இதை ஒரு யார் பக்கம் உதாரணத்துக்கு இப்போ இன்னொரு பக்கம் சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன். இப்ப சவுக்கு சங்கர் போன்ற விசில் ப்ளோவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இவரு இந்த மனித உரிமை ஆணையத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த காவல்துறைக்கு எதிராக பேசுறதுனாலதான் குறிவைக்கப்படுகிறார். நாளைக்கு அவர் மேல உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் கண்டிப்பா போட போறாங்க, நீங்க வேணா பாருங்கன்னு ஒரு ட்வீட்டும் போடுறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது இது? ஒண்ணும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுல ஏற்கனவே அவர் வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்கும்போது தான் அவரை வந்து டார்கெட் பண்ணி அந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து வெளியே எடுக்கிறாங்க. அவர் ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்கவங்க அவர் வந்துட்டு அங்க இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் டீம் வந்து அவர் வெளியே அனுப்பல. தமிழ்நாடு காவல்துறை தான் அவர் வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியே எடுக்கிறாங்க. அவர் அங்க ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே எடுக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அரசு மேல குற்றம் வைக்கிற இல்ல ஆளும் அமைப்பு மீது ஒரு குற்றம் வைக்கிறவங்க மேல என்னன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சங்கர் விஷயத்துல பார்த்தோம், சவுக்கு சங்கர் விஷயத்துல பார்த்தோம். சங்கர் ஒரு குற்றத்தை வச்சா, சங்கர் வந்து இந்த சிஎம்டிஏல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, சங்கர் வந்து சொல்றதுக்கு சரியா? சங்கர் வந்து நீ வந்து லஞ்சம் வாங்கிட்ட, சங்கர் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்ட, நீ சங்கர் வந்துட்டு வீடு வாங்கிட்ட, 3 கோடியில வீடு வாங்கிட்ட, 4 கோடியில வீடு வாங்கிட்டன்னு பேசுற மனநிலை, அதாவது டிஃபேம் பண்ற ஒரு மனநிலையை நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஏற்கனவே இந்த டிஃபார்ம் பண்ணி கொடுக்கிற அந்த 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 ஃபேக்டரி எங்க இருந்தது தெரியுமா உங்களுக்கு? காவல்துறை தான் இந்த வேலையை காவல்துறை தான் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ சரி சார், காவல்துறைக்கு வெளியில இருக்கிற ஒருத்தருக்கு காவல்துறை செய்தனா புரிஞ்சுக்க முடியுது. காவல்துறை உள்ள இருக்கிற ஒருத்தருக்கு காவல்துறை பண்ணுமா? இப்ப காவல்துறையில உள்ள இருக்கிற ஒருத்தர் காவல்துறைக்கு எதிராக பேசுறாரு. பட் ஹி இஸ் தி போலீஸ் ஆபீசர். அதெல்லாமே பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க வந்து நானா நீங்களான்னு வரும்போது இப்ப வந்து நீங்க போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு போங்க, இல்ல சங்கரா இருந்துட்டு போங்க. நீங்க சங்கரும் கூட, சவுக்கு சங்கர் கூட காவல்துறையோட மிக நெருக்கமான துறையில தானே அவர் இருந்துட்டு இருந்தாரு. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது நீ என்னோட எதிரி. காவல்துறை என்னுடைய மனநிலை வந்துட்டு இப்ப இந்த பர்டிகுலர் கேஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, டிஎஸ்பி சுந்தரேஸ்வரன் கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா, சுந்தர ஈஸ்வரன் கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா, அவர் கூட இருந்த அத்தனை கான்ஸ்டபிள்ஸும் அவருக்கு எகென்ஸ்டா வந்துட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க தானே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களை எதிரியா ஆக்கிடுவாங்க. எதிரி வெர்சஸ் காவல்துறைன்னு ஆயிடும். இப்ப அந்த மாதிரி தான் ஒரு மனநிலையில இப்ப போயிட்டு இருக்குது. சரிதானே? ஓகே. இப்ப அந்த மோடஸ் ஆபரண்டிக்கு வந்துட்டாங்க. இப்ப வந்து சுந்தரேசன் மேல இருக்கிற பழைய வழக்குகள் அது இது எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு இது பண்றாங்க. அதுல அவருக்கு அந்த பழைய வழக்குகள் பிரச்சனைகள் எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி அதுல ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா, நிறைய வழக்குகள்ல எனக்கு நான் ஒரு ஒரு வழக்கை பற்றி எனக்கு ஞாபகம் வருது. அவர் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது அவர் மேல ஒரு சார்ஜ் கொடுக்குறாங்க. அந்த சார்ஜ் எப்படின்னா, அவர் ரொம்ப நேர்மையா இருக்காருன்ற ஒரு காரணத்துக்காக அவர் மேல ஒரு சார்ஜ் கிரியேட் பண்றாங்க. அந்த சார்ஜ் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கிற சாராயம் விக்கிற பெண்களை கூப்பிட்டு என்ன வந்துட்டு பலவந்தப்படுத்த முயற்சி பண்ணாரு, இல்ல வந்து அதை பண்ணாரு, சாலினு ஒரு கம்ப்ளைண்ட். யார் நேர்மையா இருக்கிற ஒரு ஆள் கிட்ட அவர் மேல ஒரு சாராயம் விக்கிற பொம்பளை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. புட் அப் கேஸ் போலதான். அதை உடனே என்கொயர் பண்ணி
அதை என்கொயரி பண்ணி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எகெயின்ஸ்டா வரும். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, ஃபைண்டிங்ஸ்ல என்ன போடுவாங்கன்னா ப்ரூவ்டுன்னு போடுவாங்க. உங்களுக்கு ஆர்குமெண்ட்ல எல்லாமே நெகட்டிவா போகும். ஆனா அந்த ஃபைண்டிங்ஸ்ல வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்னுடைய ஃபைனல் ஃபைண்டிங்ஸ்ல ப்ரூவ்டுன்னு போட்டுருவாங்க. ஓகே. அப்ப ப்ரூவ்டுன்னு போட்டுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அது கிட்டத்தட்ட ப்ரூவ் ஆன மாதிரி தான். அதுக்கப்புறம் நீங்க ஹைகோர்ட்ல போட்டு ஆமா. அதை உடைக்கணும், இல்ல கோர்ட்ல போட்டு உடைக்கணும், இல்ல வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல போட்டு உடைக்கணும். ஆனா உடைச்சாலும் இங்க ஏற்கனவே போட்டது வந்து உங்க லிஸ்ட்ல இருக்கும் தானே. உங்களுக்கு இப்ப புரியுதா அந்த அந்த குற்றவங்கள்லாம்? எஸ் எஸ் அது புரியுது, அது புரியுது. அந்த விஷயங்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்து இப்ப வந்து பாருங்க அவரு ரொம்ப மோசமானவர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு காவல்துறைக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நீதி என்ன, பிரச்சனை என்னன்னு தான் நம்ம பேசணுமே ஒழிய, பாருங்க இந்த குற்றம் சொல்றவரே தப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஒரு மனநிலை வந்து தப்பான மனநிலை. இந்த தப்பான மனநிலையில் தான் இன்னைக்கு காவல்துறையில தலைமையில இருக்கிற பல பேர் இருக்கானுங்க. சரி, எனக்கு என்னன்னா இத ஆளுங்கட்சிக்காரங்க பண்றாங்க பேசுறாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா காவல்துறைக்குள்ள இருக்கிறவங்களே அதை பண்றாங்க. காவல்துறையில கட்சித்துறையா அது? ஆளும் கட்சியே காவல்துறை வச்சுதானே ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ம். அப்ப ஆளும் கட்சி காவல்துறை வச்சு ஆட்சி நடத்தும் போது காவல்துறையில பிரச்சனை வரும்போது அதே காவல் அதிகாரிகள் தானே அதே ஸ்ட்ராட்டஜி தானே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப அதே ஸ்ட்ராட்டஜி தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. சரியா? ஏற்கனவே சவுக்கு அந்த அவருடைய கேசஸ் பத்தி பேசியிருக்காரு. அதை நீங்க கேள்விப்பட்டீங்களா சார்? நிறைய அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து இது முழுக்க முழுக்க பழிவாங்க நடவடிக்கை தான். இதுக்கு வந்து டேவிட்சன் ஆசீர்வாதம், ஐஜி செந்தில்வேலன் அவங்க பேரெல்லாம் அவர் குறிப்பிடுறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பொருள்ல பேசுறாரு. உங்களுடைய பார்வை என்ன சார்? சங்கர் சொல்றது வந்து சரியா தான் இருக்கும். ஆனா என்னன்னா சங்கர் சொல்றது சரியா தான் இருக்கும்னா இந்த விஷயத்துல இதுல என்னன்னா ஒரு வார்த்தை இருக்கு, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. உங்களுக்கு வந்து அதீதமான ஒரு பவர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தலைகால் புரியாம ஆடிடுவீங்க. பல காவல்துறை அதிகாரிகளை நான் அந்த போலதான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் வந்து ஒரு கேள்விக்கு அப்பாற்பட்டவர்களாக தன்னை நினைச்சுக்கிறது. அந்த மமதையை வந்து அவங்க அடைஞ்சிடறாங்க. இல்ல பாத்துக்கிறீங்க, ஆனா இப்ப அப்படி பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறேன். பாக்குறேன் இப்பயும் பார்க்கிறேன். தன்னை ஒரு கேள்வி கேட்கிற, தன்னை எதிர்த்து செயல்படுற, தன் விருப்பத்துக்கு மாறா செயல்படுற, எல்லாரையும் எதிர்த்து நிக்கிற ஒரு மனநிலைய தமிழ்நாடு காவல்துறையில தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு இடத்துல கூட நான் சொன்னேன், டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் எங்களை போலவே வாழ்ந்த ஒரு ஆள். ஆனா இன்னைக்கு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அது போலவே வாழ்றாரானா கிடையாது. காட்சிக்கு எளியவர் இல்ல. அவர் மேல பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதே மாதிரி செந்தில்வேலன் மேல பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஏன் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் மற்றவங்க மேல இல்லாம இவங்க மேல எல்லாம் இருக்குதுன்னா, இவங்க வந்து அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. சார் பவர்ல இருக்கும்போது பவர்ல இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க, ஆற்றாமையில இருக்கிறவங்க, அவங்க கூட தான் சார் விமர்சனத்தை வைப்பாங்க. அதுக்காக சிஎம் இடத்துக்கு போய் ஆக்ஷன் எடுத்துட்டா இருக்க முடியும்? விமர்சனம் வைப்பாங்கன்றது வேற, நம்ம செயல்பட்டு இருக்கிற விதத்தையும் பார்க்கிறோம் இல்லையா? சார் இப்போ டிஜிபி சங்கர் ஜிவால் மேல யாரும் கிரிட்டிசிசம் வைக்கவே இல்லையா? கிரிட்டிக்ஸ் பண்ணவே இல்லை சங்கர் ஜிவால. பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பண்ணுவாங்க தானே. நீங்க அதுக்காக அவர் பவர் கரப்ட் நம்ம எப்படி முடிவுக்கு வர முடியும் நான் கேக்குறேன். ஹவ் யூ சேட் பவர் கரப்ட், அதுக்கு டெஃபினிஷன் கொடுங்கன்னு கேக்குறேன். இப்ப காவல்துறையில வந்து ஒரு கேள்வி கேட்க முடியாத ஒரு அமைப்பு, எதிர்த்து நிற்க முடியாத ஒரு அமைப்பு. அந்த எதிர்த்து நிற்க முடியாத அமைப்புல முழு அதிகாரமும் அவங்க தலையில இருக்கு. நான் ஏற்கனவே வந்துட்டு நேத்தி ஒரு இன்டர்வியூல ஃபெலிக்ஸ் கிட்ட சொல்லும்போது, நெட்ஃபிளிக்ஸினுடைய ஃபெலிக்ஸ் கிட்ட சொல்லும்போது சொல்லியிருந்தேன், சுந்தரேஸ்வரன் வந்து பயங்கரமா தாக்கப்படுவார், அதுல அவர் தோத்து போவார் நான் சொன்னேன். என்ன நடக்கும்னு கேட்டார். சுத்தமா தாக்கப்படுவார், சுத்தமா தோத்து போவார். இப்ப அதுதானே நடந்துட்டு இருக்கு. நம்ம நேத்தி நான் சொன்னேன், இன்னைக்கு வந்துட்டு ஒரு சஸ்பென்ஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டாங்களே. இல்ல சார், அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதிகாரம் யார்கிட்ட இருக்குதோ அல்லது வந்து யார்கிட்ட வந்து பவர் இருக்குதோ அவங்க என்ன பண்ணாலுமே இங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னா இது ஒரு மோசமான முன்னுதாரணம் இல்ல சொசைட்டிக்கு இது. ஆமா, இப்ப நம்ம அந்த முன்னுதாரணத்துல தானே கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள. காவல்துறையில நீங்க வந்து வால்டர் தேவாரம்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? மிகச்சிறந்த ஒரு காவல் அதிகாரியா எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம்.
ஆனா எத்தனை நக்சலைட்ன்ற பேர்ல எத்தனை தருமபுரியில எத்தனை மாணவர்களை சுட்டு கொண்டிருக்கார் தெரியுமா? அப்படியே கணக்கு கடங்காது. இன்னைக்கு அந்த தருமபுரி பகுதிகளில் போய் பேசுனீங்கன்னா மக்கள் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், சென்னையில வந்துட்டு பீச்சில் கட்டுமரம் வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அங்க இருக்க மீனவர்கள்லாம் வந்து நாங்க வந்து கட்டுமரத்தை நீக்கிட்டா நாங்க வந்து எப்படி எங்களோட தொழிலை செய்யறது? நாங்க தொழிலை செய்யும் போது நாங்க கட்டுமரத்தை தூக்கிட்டு அவ்வளவு நேரம் போக முடியுமா? கட்டுமரத்தை தூக்கிட்டு போறதுக்கு எங்ககிட்ட மெக்கானிக்கல் டூல் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அது ஒரு போராட்டமா மாறுது. அதுல தேவாரம் அங்க இருந்த சாதாரண மீனவர்கள் அப்படியே சுட்டு கொண்டாரே. பவர் கரப்ட்ஸ் மேன் இல்லையா? பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட், பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்ல இல்லையா? மனிதர்கள், சாதாரண மீனவ மனிதர்களை அப்படி சுட்டு வீழ்த்துறது வந்து அதுதான் காவல்துறை தர்மமா? இல்ல அப்ப சுந்தரேசனுக்கு என்ன ஆகும்? நீங்க சொல்றதாவது வெளியில இருக்கிறாங்க, இந்த காவல்துறைக்கு சிஸ்டம்க்கு வெளியில இருக்கிற காமன் மேன் அவங்களே அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களால பவர் இல்ல, அவங்க அதிகாரம் இல்ல, ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களா இருக்கிறாங்க. பட் பவர்ல இருக்கக்கூடிய சுந்தரேசனுக்கு என்ன நடக்கும்? சுந்தரேசன் பவர்ல இல்ல, அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பவர்ல இருக்கிறவங்கள எதிர்த்து நின்னுட்டாரு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் பவர் கிடையாது. இனி அவர் பவர் இல்லாத ஒரு ஆள். அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. மக்களுடைய ஆதரவு இருக்காதா? மக்களுடைய பவர் இருக்காதா? மக்களுடைய ஆதரவு எந்த இடத்துல? நீங்க வந்துட்டு ஒரு யூடியூப்ல வந்து பேசிட்டு போயிருவீங்க, இல்ல யூடியூப்ல கமெண்ட் போட்டு போயிருவீங்க. சுந்தரேசன் பின்னாடி யார் இருப்பாங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. கையறு நிலையில இன்னும் சில நாள்ல சஸ்பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வீட்டுல போய் இருப்பாரு. அவர் கூட வீட்டுல இருக்க விட மாட்டாங்க. எங்க சஸ்பென்ஷனோ அதே இடத்துல தான் நீங்க இருக்கணும்னு சொல்லுவாங்க. பைத்தியம் பிடிச்சிரும். இப்ப மயிலாடுதுறையில சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவருடைய வீடு சென்னையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மயிலாடுதுறையில தான் நீங்க இருக்கணும்னு சொல்லுவான், ஆர்டர்ஸ் போட்டுருவான். அப்ப நீங்க சஸ்பெண்ட் வேலையும் இல்லாம சும்மாவே மயிலாடுதுறையில உட்கார்ந்துருக்கணும். அது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனநிலையில கொண்டு போய் விடும். இல்ல நீங்க இது நடக்க வாய்ப்பு இருக்கு, இப்படிதான் போக முடியும் அப்படின்னு சொல்றீங்க. என்னுடைய ஒரு கேள்வி இருக்கு. மீண்டும் இதுக்கு நீங்க பலமுறை விளக்கம் சொல்லிட்டீங்க நம்முடைய பல பேட்டிகள்ல. ஏன்னா எப்பயுமே நம்ம இது எண்டா ஒரு கொஸ்டினா வைப்போம். முதலமைச்சருடைய தலைமையில, முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டை தான் அந்த காவல்துறை இருக்கா அப்படின்னு மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் கேள்வி கேட்க வைக்கிறது. காரணம் என்னன்னா, ஒரு டிஎஸ்பி 1200 கேஸ் போட்டவர் 5 பேர் கூண்டாஸ்ல போட்டிருக்காரு, 700 பேர் சிறைப்படுத்தி இருக்கிறாரு. அவரு மீடியா முன்னாடி என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, என்ன குற்றம் சொன்ன இங்கேயே தூக்குல தொங்குறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, ஏன் அவரால் அப்ரோச் பண்ண முடியல? அல்லது சிஎமோட கவனத்துக்கு காவல்துறை இருக்கிற லாபியை பத்தி தெரியலையா? சிஎம் எல்லாம் அவர் வந்து பார்க்க முடியாது. சிஎம் அவரை பார்க்க விட மாட்டாங்க. அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சிஎம் ப்ரொடெக்ட் பண்றது யாரு? நீங்க எதிர்கட்சியில் இருக்கிற வரைக்கும் நீங்க சிஎம் போய் பார்த்துடலாம். ஆளுங்கட்சி ஆயிட்டீங்கன்னா, நீங்க ஆட்சிக்குள்ள வந்துட்டீங்கன்னா சிஎம் சுத்தி ஒரு பெரிய காவல் படை வந்து நின்றும். அந்த படை உங்களை வந்து யாரையும் அவங்க குடும்பத்தாரையே உள்ள விடாது. பத்திரிகையாளர்களே விடாது. பத்திரிகையாளர்களே விடாதுன்னு யாரையும் விடாது. அதுதான் வந்து அந்த லெவியத்தான் நான் சொல்றது. நான் வந்து சொல்றது அந்த ஒரு அதீத பெரிய மிருகம். அரசு என்பது அதீத பெரிய மிருகம். அந்த அரசுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது காவல்துறை. அப்ப போலீஸுக்கு எதிராக பேசுற சுந்தரேஸ்வரனை காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய டிஜிபியோ, காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சரோ எப்படி சந்திப்பாங்க? அதுக்கான வாய்ப்பு உருவாகும் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. உருவாது. ஆனா இந்த விஷயம் வந்து சிஎம்க்கு தெரியுமா? எனக்கு அதை பற்றி எல்லாம் கேள்வி தெரியுமா? நீங்க விட்டுருங்க சார். தெரியுமான்னு கூட விட்டுருங்க சார். தெரிஞ்சிருக்கணுமா? தெரிஞ்சிருந்தா வாட் ஆக்ஷன் ஹி ஷுட் டேக்? கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த விஷயம் கட்சி சார்பாகவும் மற்ற விஷயங்கள், அதாவது காவல்துறையினுடைய அதீத போக்கும் பெரிய அளவுல அரசுக்கு பெரிய பாதிப்பா முடியும் எலெக்ஷன் டைம்ல. ஏன்னா ஒரு சின்ன கேள்வி. நீங்க துவங்கும் போது சொன்னீங்க, அருள் நான் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட இதே சுந்தரேசன் பல வருஷமா சுந்தரேசன் பல பேரை பாத்துருக்கிறேன் நீங்கல்ல. இந்த மாதிரியான மீடியா வெளிச்சம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப மீடியாவுக்கு வருது அப்படின்னா வாட் இம்பாக்ட் வில் கம்? அது எப்படி உங்க பண்ணுவாங்க அது சொல்லுங்க. இல்ல மீடியாவுக்கு வரும்போது இப்ப திருப்பி வந்துட்டு இப்ப சிஎம்க்கு இது சம்பந்தமா அட்வைஸ் பண்ண போறது யாரு? சிஎம் நேரா வந்துட்டு சுந்தரேசனுக்கு இப்படி ஒரு பிரச்சனைப்பா, நான் வந்து இதை ஹேண்டில் பண்ண போறேன்னு வந்துருவாரா? உடனே என்ன பண்ணுவாரு? அவரு டிஜிபி கிட்ட பேசுவாரு, இல்ல ஐஜி இன்டெலிஜென்ஸ் கிட்ட பேசுவாரு, இல்ல ஏடிஜிபி கிட்ட பேசுவாரு. இவங்க தானே அந்த இடத்துல திருப்பி பிளாக் பண்ண போறவங்க.
ஓ இஸ் அ கண்டாங்கரஸ் ஃபெல்லோ, ஆல்ரெடி அவர் வந்து ஒரு விமன் ஹராஸ் பண்ணிருக்காரு, அது பண்ணிருக்காரு. அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேஸ்லயும் 2 விமன் ஆபீசர்ஸ் வந்து அவர் ஹராஸ் பண்ணிருக்கிறதாகவும், அவர் வந்து அந்த விசாகா கமிட்டியினுடைய கைட்லைன்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்காம விமன் ஆபீசர் பிஹேவ் பண்றாருன்னு சொல்லி அவர் மேல கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. இப்ப திரும்பி பாத்தீங்கன்னா விமன் வெர்சஸ் இந்த டிஎஸ்பின்ற மாதிரியும் ஒரு கேம் வந்து நகர்த்துறாங்க. புரியுது எப்படி கொண்டு போறாங்கன்னு புரியுது. அதே மாதிரி ஒரு விமன் போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு கான்ஸ்டபிள், ஒருத்தவங்க வந்து ஹெட் கான்ஸ்டபிள் நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு இவர் வந்து மீட்டிங்ல இருக்கும்போது இவர் திட்டினதுல அவங்க மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்களாம். அப்படி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அப்படி எல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய காப்பி இங்க இருக்கு, என்கிட்ட இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கதையை இவங்க எப்படி எல்லாம் ஜோடிச்சு கூட்டிட்டு போவாங்கன்னு புரியும். அப்ப வந்து சிஎம் ஆல எல்லாம் பெருசா ஒண்ணும் பண்ணிட முடியாது. நீங்களும் நானும் பேசுறத சிஎம் கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? கேட்க மாட்டார். ஏன்னா நாம பேசுறதையே சிஎம் கிட்ட கொண்டு போகணும்னா அதை போலீஸ் ஆபீசர் தான் அதை வந்து எதை கொண்டு போகணும் எதை கொண்டு போக கூடாதுன்னு முடிவெடுப்பாங்க. இன்டெலிஜென்ஸ்ல உட்காந்து அவங்க தான் முடிவெடுத்து இதை கொண்டு போய் இதை வந்து பிரிண்ட் எடுத்து இதை காமிங்க, இதை காமிக்காதீங்கன்னு முடிவெடுப்பாங்க. அப்ப எதை காமிக்க கூடாதுன்னு முடிவு எடுக்கிறதுல அவங்க ரொம்ப குறியா இருப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அந்த எல்லாம் வந்துட்டு சிஎம் கிட்ட போகாது. கிட்டத்தட்ட ஒரு கண்ணை மூடிய ஒரு பொம்மையா வச்சிருவாங்க அங்க. உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ எண்ட் ஆஃப் த செஷன் இது வந்து இந்த சூழல் எப்படி போய் முடிய போகிறது? டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? வாட் வில் ஹேப்பன்? இப்ப வந்து இப்ப அடுத்த கட்டமா அவர் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் நடக்கும். சஸ்பென்ஷன் நடந்துச்சுன்னா அடுத்து வந்து அவர் வந்து அந்த அதுக்கான அவருக்கான என்கொயரி ட்ரையல் இப்படி எல்லாம் இருக்கும். அந்த ட்ரையல் முடிஞ்சிருச்சு, அதுல பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதை தூக்கிக்கிட்டு அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு போக முடியும், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போக முடியும். ஆனா அதுக்கெல்லாம் பணமும் நேரமும் தேவை. அதுக்கு மன வலிமை தேவை சார். மன வலிமை தேவையில்ல, அது கட்டாயம். அதே நேரத்துல இந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் நடந்துரும். ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தரை நீங்க வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் சொல்றேனே, நான் வந்து சங்கர் வந்து 2008 கைது செய்யப்பட்டு வெளியே வந்து நான் சங்கரை ஒரு 3 ஆண்டுகள் கழிச்சு நான் சங்கரை தேடி வந்து பாக்குறேன். நான் ஆஸ்திரேலியாவில இருந்து திரும்பி வந்து சங்கரை தேடுறேன், எங்க சங்கர்னு தேடுறேன். சங்கரை என்னால கண்டுபிடிக்கல. அப்புறம் சங்கரை கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல போய் நடு இரவு ஒரு 10 மணி வாக்குல சங்கரை கண்டுபிடிச்சு சங்கரை போய் பாக்குறேன். அவ்வளோ ஆள் உடஞ்சி போய் நொறுங்கி போய் இருக்கிறான் சங்கர். எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். அவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டான பையன், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா பேசுற ஒரு பையன், சிரிச்சு பேசுற பையன் அப்படியே உடஞ்சி போயிருக்கிறான். அந்த 3 ஆண்டுகள்ல சங்கரை அவ்வளவு உடைச்சு வச்சிருந்தாங்க அந்த காவல்துறை. சஸ்பென்ஷனு, பிரச்சனை, வழக்கு மேல வழக்கு, இது எல்லாமே சுந்தரேசனுக்கு நடக்காதுன்னு நினைப்பீங்களா நீங்க? சங்கருக்கு நடந்தது அத்தனையுமே சுந்தரேசனுக்கு நடக்கும். இதெல்லாம் எதிர்த்து நின்று சங்கர் மாதிரி ஜெயிக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம். இல்ல சங்கர் மாதிரி ஜெயிக்க முடியாம விஜயகுமார் மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மனுஷனுடைய மனசு வந்து ரொம்ப ஃப்ரெஜைலான விஷயம். மனுஷனுடைய மனசு வந்து ரொம்ப ஃப்ரெஜைலான விஷயம் இல்லையா? உங்களை தொடர்ந்து அடிக்கும் போது எத்தனை பேரால எதிர்த்து நிக்க முடியும்? உண்மைதான், ஒத்துக்கிறேன் சார். நம்மளால முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. அப்படி நடக்காம இருந்தா சந்தோஷம். ஆனா இது எல்லாமே ஒரு சின்ன விஷயத்துல மாறி இருக்கும். தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள ஒரு யூனியன் ஒண்ணு இருந்தா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள ஒரு யூனியன் ஒண்ணு இருந்தா சுந்தரேஸ்வரன் பப்ளிக்ல வந்து பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இப்ப சுந்தரேஸ்வரன் சொல்றாரு இல்லையா, அந்த பெண் காவலர்கள் வந்து சுந்தரேசனுடைய இப்ப இந்த பனிஷ்மெண்ட்ல வந்து அவங்க அந்த பெண் காவலர்கள் விட்னஸ் ஆகுறாங்க இல்லையா, அந்த விட்னஸ் ஆகிற பெண் காவலர்கள் என்ன பேசுறாங்க? அவர் வந்து என்ன பனிஷ் பண்ணாரு, என்ன திட்டினாரு, அபியூசிவ் வேர்ட்ஸ் இப்ப யூஸ் பண்ணாருன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்ப அவங்களே கூட வந்துட்டு யூனியன் மூலமா சுந்தரேசன் பேசியிருக்கலாமே. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த சுந்தரேஸ்வரன் இந்த பிரச்சனைக்கு வந்த பிறகுதான் இவங்க எல்லாருமே ஸ்டேட்மெண்டே கிரியேட் பண்றாங்க. அப்ப எல்லாமே வந்து சந்தேகத்துக்கு இடமா தான் இருக்கு. நீங்க வந்து ஒரு 2 பெண் காவலர்கள் பெண் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து தற்கொலை பண்ண முயற்சி பண்ணதா சொல்றாங்க.
ஏன் அது இத்தனை நாள் ரிப்போர்ட் ஆகாம இவருடைய பனிஷ்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது வந்து ரிப்போர்ட் ஆகுது? அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த போல ஒரு புழுங்கிய மனநிலை உடைய டிபார்ட்மெண்டா இருக்கு. இதுதான் இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது, புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப டீடைல்டா சொல்லியிருந்தீங்க. அதே போல இது கேட்பதற்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தருடைய போராட்டம் அப்படிங்கிறது வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபெயிலியரா முடியும், அப்படி இல்லைன்னா தாங்க முடியலன்னா அவருடைய சுய முடிவை சார்ந்துதான் மாறும் அப்படின்னு சொல்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் இந்த விவகாரத்துல தமிழக அரசு வந்து தலையிட்டு, போலீஸ் அமைச்சர் உள்ள தலையிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கறத சால்வ் பண்ணி, நீங்க சொல்ற மாதிரி எதிர்காலத்துல இது போல சிக்கல்கள் வராம இருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து காவல்துறை சீரமைப்பை வந்து விரைவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசுக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் செய்கிறார்களா என்று எங்களுக்காக ஒரு வருகையும் கருத்துக்கள் இணையதள அளித்தவைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.